والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم: خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين. எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி இந்த மகிழ்ச்சி பொங்கும் ஈகை திருநாள் நன்னாளிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹினுடைய அளப்பரிய அன்பும் அருளும் நம் யாவருக்கும் கிடைக்கட்டும் என்ற துவாவோடு உங்கள் அனைவருக்கும் ஈதுக்கும் சயீதுன் முபாரக், ஈத் முபாரக், ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தகப்பலல்லாஹு மின்னா ஒ மின்கும் சாலிஹல் அமால். நீங்கள் செய்த நாம் செய்த எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து அருள் புரியட்டுமாக என்ற துவாவோடு, அன்புக்குரியவர்களே, 30 நாட்கள் பசித்திருந்து அல்லாஹுவிற்காக வேண்டி நாம் நோன்பிருந்து நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே வைத்துவிட்டு இப்பொழுது சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய ஈதுடைய நாளிலே இருக்கிறோம். ஈது என்றாலே மகிழ்ச்சிக்குரிய நாள்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னலி குல்லி கௌமின் ஈதா வஹாதா ஈதுனா. நாயகத்தின் வீடு ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 2 பெண் குழந்தைகள் அங்கே இருக்கிறார்கள். அழகான குரலிலே அந்த 2 பெண் குழந்தைகளும் கவி பாடி கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான கவிதைகளை அங்கே வாசித்து கொண்டிருக்கும் நேரத்திலே அபூபக்கர் நாயகம் அந்த வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வரும்பொழுது கோபப்படுறாங்க. முஹம்மது ரசூலுல்லாவின் வீட்டில் இப்படி ஒரு கீதம் இசைக்கக்கூடிய நிகழ்ச்சியா? கீதம் என்றால் சங்கீதத்தோடு இருக்கக்கூடியது அல்ல, மியூசிக்கோடு இருக்கக்கூடியதல்ல. சின்ன பிள்ளைகள் அழகான குரல் எடுத்து அங்கே அற்புதமான வரிகளை தொகுத்து பாடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இப்படி ஒரு நிகழ்ச்சியா என்று அபூபக்கர் நாயகம் தடுக்க வரும் நேரத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தடுக்காதீங்க, விடுங்க. எல்லாருக்கும் ஒரு திருநாள் உண்டு, பெருநாள் உண்டு. இது நம்முடைய பெருநாள். மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இப்படி அல்லாஹ் அனுமதித்த வகையிலே கவி பாடிக்கொண்டு நம்முடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளலாமே, அதை தடுக்க வேண்டாமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். பெருமானார் அவர்களின் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமாக உள்ள ஒரு பக்கம் என்ன தெரியுமா? தானும் சந்தோஷமாக இருந்து பிறரையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வார்கள். நம்மள நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்த முடியுமா, மகிழ்ச்சிப்படுத்த முடியுமா என்றால் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய சிலரை தவிர்த்து. ரசூலுல்லாஹ் சிரிக்கவும் செய்வாங்க, பிறரை சிரிக்க வைக்கவும் செய்வாங்க. ஏதாவது நகைச்சுவை கேட்டால் சிரிப்பது இயல்பு, ஆனால் பிறரை சிரிக்க வைப்பது என்பது கொஞ்சம் ரிஸ்கானது. நபியின் வாழ்க்கையில் எங்காவது நாம் பார்த்ததுண்டா இறுகிய முகத்தோடு பெருமானார் இருந்தார்கள் என்று? கிடையவே கிடையாது. ரசூலுல்லாஹ் சிரிப்பு இல்லாமல் வறட்சியாக முகத்தை வைத்து கொண்டார்கள் என்று எங்கேயாவது காண முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு அடையாளத்தை சொன்னார்கள். உலகத்திலேயே ஒரு சொர்க்கவாதி என்று நீங்கள் அடையாளம் பார்க்க வேண்டுமென்றால் அவருக்கு இறுக்கமான குணம் இருக்காது, இறுகிய முகம் இருக்காது. அவர் உள்ளத்தால் மிருதுவானவராக இருப்பார், முகத்தை மிருதுத்தன்மையோடு தன்னை வைத்துக் கொள்வார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஆறுதலான ஒரு அடையாளத்தை நமக்கு சொல்லித் தந்தார்கள். எனவே சிரிக்கவும் வைத்தார்கள், தன் வாழ்க்கையிலே சிரிக்கவும் செய்தார்கள். எனவே தான் அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வால் சொல்ல முடிந்தது. நாயகத்தோழர்கள் கேட்டார்கள், மனிதர்கள் செய்யும் செயலிலேயே சிறந்த செயல் எது நாயகமே என்று கேட்கும் பொழுது அற்புதமாக சொன்னார்கள், சுரூருன் துதுஹிலுஹு அலா கல்பி முஸ்லிமின். ஒரு முஸ்லிமின் உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்கள், அதுதான் நீங்கள் செய்யும் செயலிலேயே சிறந்த செயல். ஒருவருக்கு சந்தோஷத்தை கொடுங்கள், அதுதான் நீங்கள் செய்யும் செயலிலேயே சிறந்த செயல். அந்த சந்தோஷம் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் கொடுக்கலாம். பசித்தவருக்கு உணவளித்து அந்த சந்தோஷத்தை தரலாம், ஏழைக்கு உதவியாக இருந்து அந்த சந்தோஷத்தை தரலாம், இல்லாதவருக்கு அவருக்கான தேவையை நிறைவேற்றி கொடுத்து அந்த சந்தோஷத்தை அடைந்து கொள்ளலாம். கடனிலும் கஷ்டத்திலும் மூழ்கி கொண்டு தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய நபருக்கு கைபிடித்து கொஞ்சம் தூக்கிவிட்டு அந்த சந்தோஷத்தை தரலாம். இன்னும் ஒருபடி மேலேறி சொன்னார்கள், உங்கள் சகோதரனின் தேவை, அவரு கூட நீங்கள் கொஞ்ச நேரம் நடந்து போறீங்க, அவருக்கு என்ன தேவை என்பதை உதவி செய்வது அடுத்த கட்டம். அதற்காக வேண்டி ஒரு சின்ன முயற்சி, கால் எடுத்து நடந்து போகிறீர்கள். அஹப்பு இலைய மின் அன் அஅதகஃப ஃபீ மஸ்ஜிதி ஹாதா ஷஹ்ரா. ரசூலுல்லாஹ்வின் வார்த்தை இது. அப்படி தன் சகோதரனின் தேவைக்காக வேண்டி ஒருவர் காலெடுத்து நடக்கிறார். அந்த நடையினுடைய நன்மை என்ன தெரியுமா? என்னுடைய இந்த பள்ளிவாசலிலே, மஸ்ஜிதுன் நபவியிலே
ஒரு மாத காலம் ஏத்திகாஃப் இருப்பதை விட மேலானது, எனக்கு சிறப்பானது, எனக்கு பிடித்தமானது. ரமதானில் 10 நாள் எல்லாரும் நிறைய நபர்கள் பள்ளிவாசல்கள் தூரம் ஏத்திகாஃப் இருக்கிறார்கள். நம்முடைய பள்ளிகளிலும் ஏத்திகாஃப் இருந்தார்கள் இல்லையா? ஒரு நாள் ஏத்திகாஃப் என்பது 2 உஹது மலை அளவுக்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான தூரத்தை நமக்கும் நரகத்திற்குமான இடைவெளியாக அல்லாஹ் தருவான். ஒரே ஒரு நாள் ஏத்திகாஃப் நம்முடைய பள்ளிகளில் இருந்தால். மஸ்ஜிதுன் நபவியிலே நீங்கள் ஒரு மாத காலம் ஏத்திகாஃப் இருந்தால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அது யாருக்கு தருவார்கள்? அல்லாஹ் யாருக்கு தருவான் என்றால், தன் சகோதரனின் தேவைக்காக வேண்டி கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து நடக்கிறாரு. இதுவெல்லாம் மகிழ்ச்சிக்கான வழி என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். இன்றைக்கி நம்மள நிறைய பேர் தானும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை, அடுத்தவங்களையும் மகிழ்ச்சியாக இருக்க விடுறதில்லை இல்லையா? வின்ஸ்டன் சர்ச்சல்னு சொல்லி ஒரு பெரிய பேச்சாளர் இருந்தார். ஒரு உலகளாவிய எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சிறந்த பேச்சாளர். அவர் பேசினால் வச்சக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருப்பார்கள். நல்ல அறிவாளி, நல்ல சிந்தனைவாதி. எப்போதுமே அவர் வீட்டில் 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து அவர்கிட்ட விவாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயங்களை அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், மக்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்காரம்மா இருக்காங்களே, பிடிக்கவே ஆகாது. அவர் பாட்டு வெளியே பேசிகிட்டு இருப்பார், இந்த அம்மா ஒரே சத்தமாக போடும், வேறு வேலை கிடையாது, எப்போ பார்த்தாலும் கூட்டம், இப்படி பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலிருந்து அவரை சந்திப்பதற்காக வேண்டி பல முக்கியஸ்தர்கள் வந்திருந்தாங்க. அதில் வெளிநாட்டு மாணவர்களும் உண்டு. உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளேருந்து ஒரே சத்தம், அப்படி சத்தம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னாடி வீட்டுக்குள்ளேருந்து வேகமாக ஒரு பெரிய ஜக்கு நிறைய தண்ணி எடுத்து கொண்டு வந்து வேகமாக தலையில் ஊற்றிருச்சு அந்த அம்மா. யார் தலையில்? சர்ச்சிலுடைய தலையில் ஊற்றி முடிச்சுட்டு தூக்கி குடத்தை போட்டு போயிடுச்சு. இப்போ ரொம்ப சிம்பிளாக இதை சொன்னார். தன்னுடைய வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள், தன்னுடைய மாணவர்கள்னு சொன்னார், இவ்வளோ நேரம் இடி இடிச்சதில்லை, இப்போ மழை பெஞ்சிருச்சு அப்படின்னாரு. இம்புட்டு நேரம் இடி இடிச்சது, இப்போ மழை பெஞ்சிட்டு போயிருக்கு, இதை கண்டுக்காதீங்க, சர்வசாதாரணமாக கடந்து போங்க என்று சொன்னார். நம்மிலே சிலருக்கு பிறர் சந்தோஷமாக இருப்பது பிடிக்கவே பிடிக்காது இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹ் தானும் சந்தோஷமாக இருந்து பிறரையும் சந்தோஷப்படுத்தினார்கள். ஆச்சா, அடுத்த ஒரு செய்தி சொல்கிறேன் கேளுங்க. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்கள். 2 காரியத்தை சொல்லுகிறேன், அதுதான் இன்றைய பெருநாளின் உரையின் சாராம்சம். 2 காரியத்தை மட்டும் நம் வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக செய்தால் உங்களையும் என்னையும் படைத்த ரப்பு நம் மீது சந்தோஷப்படுவான், மகிழ்ச்சிப்படுவான். 2 என்ன? 1, நம்ம செஞ்ச பாவத்துக்காண்டி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் மகிழ்ச்சியில் உச்சகட்டத்துக்கே போயிடுவான். ஹதீஸில் ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு விளக்கம் சொன்னாங்க. ஒருத்தர் காட்டில் பயணிக்கிறாரு, ஒட்டகத்தில் பயணிக்காரு, பாலைவனத்தில் ரொம்ப களைப்பாகி ஒரு ஓரத்தில் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு போகலாமின்னு சொல்லி ஒரு தேடி பிடித்து ஒரு மரத்தை கண்டடைந்து அந்த மரத்தின் ஓரத்திலே படுத்தார். தான் தூரமாக போகணும், ரொம்ப தூரம் பயணிக்கணும், தனக்கான தேவையான பயணத்தினுடைய ஜாமான்கள், ஜட்டுகள், அவருடைய எல்லா பொருட்களும் மொத்தமும் அந்த ஒட்டகத்திற்கு மேலே தான் இருந்தது. கொஞ்ச நேரம் கண்ணை இருந்தார், கண் விழித்து பார்த்தார், ஒட்டகத்தையும் காணோம், அதிலே மேலே இருந்த தன்னுடைய மொத்த பொருளையும் காணோம். பதறி துடித்தார், அங்குமிங்கும் அலைந்தார், ஆள் இல்லை பக்கத்திலே, ஊர் தெரியாது, அடுத்து என்ன செய்ய போகிறோம் தெரியாது, சமதள பாதை கிடையாது, அது பாலைவன மண், நடக்க முடியாது, என்ன செய்வது, பித்து பிடித்ததை போன்று சுற்றினார். அங்குமுங்கும் சுற்றி எப்படியாவது தன்னுடைய ஒட்டகம் கிடைத்து விடாதா என்று அந்த தூர பாலைவனத்திலே தேடி தேடி அலைந்து கடைசியில் கிடைக்காமல் மறுபடியும் களைத்து போய் வந்து ஒரு மரத்து ஓரத்திலே படுத்தார். படுத்து கொஞ்ச நேரம் அந்த களைப்பிலே உறங்கியவர் மறுபடியும் திடுக்கிட்டு எந்திரிச்சார். என்ன செய்ய போகிறோம் தெரியலேன்னு. அந்த திடுக்கம் கண் விழித்து பார்த்தது தான் தாமதம். அவருக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் அளவே இல்லை அதை சொல்லுவதற்கு. காரணம், தொலைஞ்சு போன அவருடைய ஒட்டகமும் அதில் இருந்த மொத்த ஜாமான்களும் அப்படி இருக்குது, வந்து நிற்கிது தான் பக்கத்தில். இப்போ உச்சகட்டமான மகிழ்ச்சியிலே, உச்சகட்டமான சந்தோஷத்தில் அவர் சொல்லுவார், இறைவா நீ எவ்வளோ பெரிய கிருபையானன், நீ எனக்கு அடிமை, நான் தான் உன் எஜமா அப்படின்னு சொல்லுவார். அதாவது அப்படி உல்டாவாக மாற்றி சொல்லுவார், நீ தான் என் எஜமா, நான் உன் அடிமைன்னு சொல்லணும். சந்தோஷத்திலே நாவு தடுமாறுகிறது, சில நேரத்தில் தடுமாறும், துக்கத்திலையும் தடுமாறும், உச்சகட்டமான சந்தோஷத்தையும் மனிதனுடைய நாவு தடுமாறிவிடும் இல்லையா? அந்த தடுமாற்றம் அடைந்தது. நீ தான் என்னுடைய அடிமை, நான் தான் உன்னுடைய எஜமான் என்று சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த அடியானுக்கு என்ன சந்தோஷம் இருக்கிறதோ இதை விட அல்லாஹ் படைத்த ஒரு அடியான் தன்னுடைய பாவத்தை நினைத்து மன்னிப்பு கேட்டால் அவன் சந்தோஷப்படுவான். அல்லாஹ், நாம் எல்லாம் 1 மாத காலம் கண்ணீர் விட்டிருக்கிறோம் இல்லையா? 1 மாத காலம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்திருக்கிறோம், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடுன்னு. அல்லாஹ் நம்மளை தூய்மை ஆக்கிட்டாங்க, நம்புங்கள், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தூய்மையாக்கி விட்டான். இனிவரும் நாட்களிலும் அப்படியே நம்முடைய வாழ்க்கை தொடர வேண்டும் இல்லையா? ஒருத்தர் வந்து சாக்கடையில் விழுந்துட்டார், இல்லைன்னு வச்சுங்க சேத்துல விழுந்துட்டார், உடம்பெல்லாம் அப்படி சேரும் சகதியும் ஆகி போச்சு. அவரை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் கூட்டு வந்து உட்கார வச்சு தலையில் தண்ணியை ஊற்றி
மொத்தத்தையும் கழுகி சுத்தப்படுத்தி நல்லா அவருக்கு பவுடர்லாம் போட்டு சோப் போட்டு தேய்ச்சி புது ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து அவரை போட வச்சு மறுபடியும் வெளியாக்குறோம். வெளியே போய் கொஞ்ச நேரம் நடந்தார், மறுபடியும் சேத்துல விழுந்துட்டார். என்னங்க நடக்கும்? ஏதாவது புண்ணியம் இருக்கிறதா? அப்படியான சுத்தத்தை இந்த ரமதான் நமக்கு கொடுத்திருக்கிறது, நம்மளை அப்படியே தூய்மையாக்கி இருக்கிறது. அந்த தூய்மையின் முக்கியமான காரணம் என்னவென்றால், நம்மிலே எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்திருப்போம், மன்னிப்பு கேட்டிருப்போம். கடந்த காலத்தை நினைத்து மன்னிப்பு கேட்பது அல்லாஹ்விற்கு பிடிக்கும். ஒன்று, சந்தோஷப்படுத்தும் அல்லாஹ்வை. ரெண்டாவது, நாம் பிறரை மன்னிப்பதும் அல்லாஹ்விற்கு சந்தோஷப்படும். அல்லாஹ்ட்ட நாம செஞ்சதை நினைச்சு மன்னிப்பு கேட்டாலும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவான். நமக்கு யாராவது செஞ்ச தப்பு இருக்குமில்ல, நம்முடைய சொந்தக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்முடைய நட்பு வட்டாரம், நம்ம அக்கம் பக்கம் ஏதாவது செஞ்சுருப்பாங்க. மனுஷங்க தானாங்க எல்லாருமே, எல்லாரும் மனிதர்கள் தானே. மனிதர்கள் என்ற ரீதியிலே ரூபத்திலே சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்படலாம். அதை பெரிய மனசு பண்ணி ஒருத்தர் மன்னிச்சிடுறாரு, விட்டுறாரு. அல்லாவுக்கு அவரை போன்று யாரையும் பிடிக்காது, அவ்வளவு ரொம்ப பிடிக்கும். ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்க கேட்குறேன். வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது. ஃபிரௌனுடைய காலத்தில் அவங்க வீட்டுக்கு வெளியில் வந்து ஒருத்தன் கதவை தட்டுறான். ஃபிரௌன் ஃபிரௌன், நம்ம என்ன கேட்போம்? பொதுவாக யாருங்கன்னு கேட்போம். அதே மாதிரி ஃபிரௌன் கேட்டான், மணித்தாரி மண் பில்பா. என்ன அர்த்தம்னா, யாருப்பா கதவு தட்டுறது, என் வீட்டு வாசலில் யாருப்பா நிற்கிறது அப்படின்னு கேட்டார். பதிலே வரல. மறுபடியும் ஃபிரௌன் கதவு தட்டப்படுது. மறுபடியும் கேட்குறாரு ஃபிரௌன், யாருப்பா வாசலில் நிற்கிறான், யாருப்பா கதவை தட்டுறா? பதிலே வரல. மூணாவது தடவை இதே மாதிரி தட்டு, இதே மாதிரி கேள்வி. இப்போ தட்டுவர் சொன்னாராம், உன் வீட்டு வாசலில் நிற்கிறதே உனக்கு யாருன்னு தெரியல, உன் வீட்டு கதவை யார் தட்டுறான்றதே உனக்கு யாருன்னு தெரியல. நீ பெரிய ரப்பா குனி, நீ உன்னையே கடவுள்னு சொல்லிக்கிற. நீ உன்னுடைய கட்டளையில தான் எஜிப்தினுடைய நைல் நதியே ஓடுது. குர்ஆன் நல்லா சொல்கிறான், தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார். நான் உத்தரவு போடுவதனால தான் நைலில் தண்ணி ஓடுது, இல்லைன்னா தண்ணியே ஓடாதாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். உன் வீட்டு வாசலில் நிற்கிற ஆளே உனக்கு தெரிய மாட்டேங்குது, நீ சொல்லி தண்ணி ஓடுதாக்கும், நீ இறைவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறியாக்கும் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளேருந்து ஃபிரௌன் சொன்னா, இப்படி லாஜிக்காக பேசுகிறேன்னா நீ இபிலீஸாக தான் இருப்ப. உண்மையை சொல்லு, இபிலீஸ் தானே? ஆமாம், கதவை துறன்னு நான் இபிலீஸு. ரெண்டு இபிலீஸும் சேர்ந்து உட்காந்து உள்ளே பேசிக்கிட்டு இருக்குங்க. ஃபிரௌன் என்ற இபிலீஸும் இயல்பாக உண்மையான இபிலீஸும் சேர்ந்து உட்காந்து பேசுதுங்க. இனத்தோடு தானே சேரும், இனத்தோடு சேரும். ரெண்டும் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்குங்க. பேசிகிட்டே இருக்கும்போது இபிலீஸ் ஒரு செய்தி சொன்னால், ஃபிரௌன் நீனும் பெரிய அயோக்கியன், நானும் பெரிய அயோக்கியன், நம்ம ரெண்டு பேரும் அயோக்கிய பேர் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒன்று சொல்லவா, உன்னையும் என்னையும் இறைவனுக்கு பிடிக்காது, படைத்த ரப்புக்கு பிடிக்காது. ஆனால் உன்னையை விட என்னையை விட இன்னொருத்தனும் பிடிக்காது அல்லாவுக்கு. அது யாருன்னு சொல்லட்டுமான்னு கேட்டான். ஃபிரௌன் ஆச்சரியப்பட்டு போனான். என்னையும் உன்னையும் விட பிடிக்காத ஆள் உலகத்தில் யார் இருக்கா இறைவனுக்கு? நம்ம எம்பிட்ட அநியாயம் பண்ணியிருக்கோம், அக்கிரமம் பண்ணியிருக்கோம். ஊரில் உள்ள மொத்த மொல்ல மாதிரித்தனமும் நம்ம தான் பண்ணிட்டு அலைகிறோம். எல்லாத்தையும் கெடுக்கிற வேலை, எல்லாத்தையும் வழிகெடுக்கிற வேலை, எல்லாத்தையும் அநியாயம் பண்ணுற வேலை நம்ம தானையா பண்ணுறோம். நம்மளை விட இறைவனுக்கு பிடிக்காத ஒருத்தர் இருப்பானா, யார் அதுப்பா சொல்லியா அப்படின்னு கேட்டான் ஃபிரௌன். இப்லீஸ் சொன்னால், மனிதர்களுக்கு இடையிலே ஏதாவது சில நேரங்களிலே முன்பின் ஆகும் சமயத்திலே பெரிய மனசு பண்ணி நீங்கள் இதை விட்டுருங்க, அல்லாவுக்காக வேண்டி பொறுத்துக்குங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்குறாரு. நீங்கள் பண்ணதெல்லாம் என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது, நான் மௌத்தா போனாலும் கூட என் முகத்தில் வந்து முடிச்சிடாதீங்க, உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு போச்சு, இத்தோட போச்சு, நமக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கட்டு போச்சு, போங்க என்று ஒருவர் முகத்தில் அடித்ததை போன்று பேசி திருப்பி விடுகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லாஹ்விற்கு வெறுப்பானவர்கள். ஃபிரௌன் இடத்தில் இப்லீஸ் சொன்னான், இப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை விட ஃபிரௌன், என்னை விட அல்லாஹ்விற்கு பிடிக்காதவர்கள். அன்பர்களே, இந்த நன்னாளில் நாம் தான் முடிவு செய்ய வேண்டும், நாம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த போகிறோமா அல்லது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத நபர்களின் பட்டியலிலே சேரப்போகிறோமா? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த போகிறோம் என்றால், எப்படி உங்களை மன்னிப்பதை நீங்கள் உங்களை மன்னிப்பதை உங்கள் இறைவனிடத்தில் எதிர்பார்ப்பீர்களோ, அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஏதாவது செஞ்சிருந்தாலும் அல்லாஹ்வுக்காண்டி விட்டு விடுங்க. இந்த புனிதமான ரமலானில் நிறைய நன்மையை சேர்த்துட்டோம், அத்தோடு சேர்த்து இந்த மாதிரியான விஷயங்களையும் கையில் விட்டு விடுங்கள். இந்த ரெண்டு காரியம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்குறதும் பிடிக்கும், நீங்கள் உங்களுக்கு யாராவது செஞ்ச விஷயத்தை மன்னிச்சு விடுறதும் பிடிக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். மூணாவது ஒரு செய்தி சொல்கிறேன் கேட்டுங்க, இது ரொம்ப முக்கியமான செய்தி. உங்களுக்கு மகிழ்ச்சி வேணும்னு ஆசைப்பட்டா, நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஆசைப்படுறோமா இல்லையா? சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், கவலை கஷ்டம் நெருக்கடிலாம் போயிடணும். ரசூலுல்லாஹ் ஒரு அழகான துவா சொல்லி கொடுத்தாங்க, வாய்ப்பு இருந்தால் என்கிட்ட கேட்டு எழுதி வாங்கிக்கோங்க. முஸ்னத் அஹமதில் இந்த ஹதீஸ் வருகிறது. சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க.
எவர் ஒருவர் இந்த துவாவை படிக்கிறாரோ அல்லாஹு தாலா அவருக்கு கவலை கஷ்டம் நெருக்கடி எம்பிட்டு இருந்தாலும் அதை எல்லாத்தையும் அப்படி உல்டாவாக மாற்றிடுறான். அப்படியே மகிழ்ச்சியை கொடுத்துருவான், அப்படியே ஆனந்தத்தை கொடுத்துருவான், அப்படியே நிம்மதியை கொடுத்துருவான், அப்படியே அவர் சந்தோஷத்தில் இருப்பார். என்ன துவா அது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அப்துக வபுனு அப்திக வபுனு அமதிக நாசியதி பியதிக மாதின் ஃபீய ஹுக்முக அதுலுன் ஃபீய கலாஉக நஸ்அலுக பிக்குல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக அவ் அன்ஸல்தஹு அலா கிதாபிக அவ் இஸ்தஅஸர்த பிஹி ஃபீ இல்மில் கைபி இந்திக அன் தஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி வ ஜலாஅ ஜுஸ்இ வ தஹாப ஹம்மி. கொஞ்சம் மூச்சு விடுங்க அஜரத் அப்படிங்கிறீங்களா? இம்புடு பெருசு துவா சொன்னா நாங்கள் எங்கிட்டு போத? நம்ம எல்லாத்துக்கும் அதை விட அதிகமான கவலை இருக்குது. எம்பிட்டு பெரிய துவாவாக இருக்கோ இதை விட 4 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு கவலை இருக்குது. எனவே இது பெருசு இல்லை, இந்த துவாவினுடைய அளவு பெரிதில்லை. நிச்சயம் கவலை நீங்கி அதை மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் பெருமானா சொன்னார்கள், தினசரி இந்த துவாவை ஓதுங்கள். நாங்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்ல இது எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணுமா கேட்டாங்க. எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கட்டுமா? சந்தோஷம் கிடைக்குமல்ல, மகிழ்ச்சி கிடைக்குமல்ல, கவலை எல்லாம் நீங்கி போயுமல்ல, சொல்லிக் கொடுக்கட்டுமான்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்க, பலா யம்பகி லிமன் சமிஅஹா அன் யதஅல்லமஹா. இந்த துவாவை என்னிடத்திலிருந்து யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் பிறருக்கு சொல்லிவிடட்டும். ஏன்னா உலகத்தில் கவலையோடு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க, உலகத்தில் நிறைய பேர் மன அழுத்தத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க, உலகத்தில் நிறைய பேர் கஷ்டத்தோடும் சிரமத்தோடும் நெருக்கடியோடும் வாழ்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க, அடுத்தவங்களுக்கு போய் சேரட்டும். இது அவங்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை கொடுக்கட்டும், ஆனந்தத்தை கொடுக்கட்டும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து இதை ஓதச் சொல்லுங்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, நபிகள் தானும் சந்தோஷமாக இருந்து பிறரை சந்தோஷப்படுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்கான வழி என்ன என்பதை சொல்லி தந்திருக்கிறார்கள். நம்முடைய கவலை நீங்கி, நம்முடைய சுயமான கவலைகள் நீங்கி, துன்பங்கள் நீங்கி, பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி நமக்கு பிறக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அழகாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த 3ம் தான் இந்த பெருநாளுக்கான செய்தியாக உங்களுக்கு நான் சொல்லி, எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் செய்த எல்லா நன்மைகளையும் ஏற்றுக்கொண்டு இன்றைய நாள் நாம் எப்படி மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கிறோமோ இதே சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இபாதத்தையும் அல்லாஹ் வாழ்நாள் முழுவதும் தொடரச் செய்வானாக. இந்த ரமதானை ரப்பே எங்களுக்கு தந்தாய், எங்களை உயிரோடு வாழ வைத்தாய், அதுவே பாக்கியம். இந்த ரமதானை நாங்கள் அடைந்தோம், இதுபோன்று எங்கள் வாழ்நாளிலே பல ரமதான்களை அடையச் செய்வாயாக. ரப்பே உன்னிடத்திலே கையேந்தி கேட்கிறோம், இந்த நன்னாளிலே நாங்கள் மகிழ்ச்சியாக புத்தாடை உடுத்தி ஆனந்தமாக நிம்மதியாக நாங்கள் இப்படி குழு அறையிலே உட்கார்ந்து தொழுகிறோம். எங்கள் சகோதர முஸ்லிம்கள் பலஸ்தீனத்திலே இடிபாடுகளுக்கு மத்தியிலே நேற்று பெருநாள் கொண்டாடி இருக்கிறார்கள். யா அல்லாஹ், இழப்புகளுக்கு மத்தியிலே அவர்கள் பெருநாளை கொண்டாடி இருக்கிறார்கள். ரப்பே அவர்களுக்கு நீ பதில் சொல்வாயாக, அவர்களின் இழப்புகளுக்கு யா அல்லாஹ் நீ வழிகாட்டுவாயாக. அவர்களை அழிக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் கஸ்ஸாவின் நரகமாக மாற்றிவிடுவோம் என்று யார் கொக்கரித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் யா அல்லாஹ் நீ பார்த்து கொள்வாயாக. இந்த நாளிலே உன்னிடத்தில் நாங்கள் அவர்களை விட்டுவிடுகிறோம். யா அல்லாஹ், அவர்களின் முடிவை நீனே உலகத்திற்கு பாடமாக்குவாயாக என்று எல்லோரின் சார்பாக துவா செய்து எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை ஈதுக்கும் சஈதுன் முபாரக்குன் தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹல் அமால் வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.